ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் ஆகும். ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் தமிழ்நாடு, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் அமைந்துள்ளது. இந்தியாவின் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் ஒரு தொல்பொருள் தளமாகும். இது பல முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளின் தளமாக இருந்து வருகிறது. ஆரம்பகால பாண்டிய இராச்சியத்தின் தலைநகரான கொர்க்கை ஆதிச்சநல்லூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆதிச்சநல்லூர் தளத்திலிருந்து 2004 தோண்டியெடுக்கப்பட்ட மாதிரிகளின் கார்பன் டேட்டிங், அவை கிமு 1000 முதல் கிமு 600 வரையிலான காலத்தை சேர்ந்தவை என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. 2005 ஆண்டில் மனித எலும்புக்கூடுகளை கொண்ட சுமார் 169 களிமண் கலசங்கள் தோண்டப்பட்டன. அவை 3808 ஆண்டுகள் பழமையானவை. 2018 ஆண்டில் மணிப்பூர் பல்கலைக்கழகத்தில் செப்பு உலோக எச்சங்கள் குறித்த ஆராய்ச்சி கிமு 1500 முதல் 700 ஆண்டுகள் என்று தேதியிடப்பட்டது. ஆனால் டேட்டிங் முறை துல்லியமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் எச்சங்களின் கார்பன் டேட்டிங் சிக்கலை தீர்க்கவும் OSL டேட்டிங்கில் பிழை வரம்பை குறைக்கவும் வலியுறுத்தப்படுகிறது. ஆண்டில் மண்பாண்ட கலசங்களில் புதைக்கப்பட்டிருந்த ஏராளமான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கலசங்களில் சிலவற்றில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்தன. மார்ச் 18, 2019 அன்று அமெரிக்காவின் பீட்டா அனலிட்டிக்ஸ் சோதனை ஆய்வகத்திற்கு கார்பன் டேட்டிங் செய்வதற்காக அனுப்பப்பட்ட கலைப்பொருள் மாதிரிகளின் அறிக்கை பெறப்பட்டது. அதன் முடிவுகள் ஏப்ரல் 4, 2019 அன்று சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் சமர்ப்பிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் தளத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட மாதிரிகளின் கார்பன் டேட்டிங் அவை கிமு 905 முதல் கிமு 696 வரையிலான காலத்தை சேர்ந்தவை என்பதை காட்டுகிறது. நீதிபதிகள் என். கிருபாகரன் மற்றும் SS. சுந்தர் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டின் பழமையான பண்டைய இடங்களில் ஒன்றாகும் என்பதை இது நிரூபித்ததாக குறிப்பிட்டது. ஆதிச்சநல்லூர் முதலில் 1876 ஆண்டு 3 புகழ்பெற்ற நபர்கள் கொண்ட குழு அங்கு சென்றபோது கவனத்தை ஈர்த்தது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், மாவட்ட பொறியாளர் மற்றும் ஜெர்மனியைச் சேர்ந்த டாக்டர் ஜாகோர் என்ற இனவியலாளர் ஆகியோர் இந்த குழுவில் இருந்தனர். அந்த குழு ஒரு மேட்டின் ஒரு பக்கத்தில் அகழ்வாராய்ச்சி செய்ய தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சந்தைகளில் விற்கப்பட்டதை விட உயர்ந்த தரம் வாய்ந்த பல மண்பானைகளை கண்டுபிடித்தது. சுட்ட மண் பாத்திரங்கள், பல இரும்பு ஆயுதங்கள் மற்றும் கருவிகள், முக்கியமாக கத்திகள், குட்டைவால் கத்திகள் மற்றும் கைக்குட்டைகள் மற்றும் ஏராளமான எலும்புகள் மற்றும் மண்டை ஓடுகள் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த வீடியோ ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.